ஒரு இளைஞன் வேலை தேடி பல்வேறு இடங்களில் அலைந்து கொண்டிருந்தான். எங்கு தேடியும் அவனுக்கு வேலையே கிடைக்கவில்லை. நீண்ட நாட்களுக்கு பின் அவனுக்கு சிறிய நிறுவனம் ஒன்றில் வேலை கிடைத்தது. சிறிது நாட்கள் அந்த நிறுவனத்தில் வேலை செய்தான். ஆனால் அந்த நிறுவனத்தில் அவருக்கு மேலதிகாரியாக இருந்தவர் சரியான சிடுமூஞ்சி. எந்த ஒரு சிறு தவறு என்றாலும் உடனடியாக சற்றும் தயங்காமல் திட்டிவிடுவார். மேலதிகாரியின் அத்தகைய குணம் இளைஞனுக்கு நாளுக்கு நாள் மன உளைச்சலை கொடுத்தது. வறுமையின் காரணமாக வேலைக்கு சென்றாலும் கூட அவனால் மேலதிகாரியின் குணத்துக்கு ஈடு கொடுத்து அந்த வேலையில் நீடிக்க முடியவில்லை. தன் வாழ்வில் பிரச்சனை வரும்போதெல்லாம் ஒரு குருவிடம் ஆலோசனை கேட்பது அவனது வழக்கம். அந்த வகையில் இந்த விஷயத்தை தனக்கு தெரிந்த குருவிடம் ஆலோசனை கேட்டான். குரு, எனக்கு நெடுநாட்களாக வேலையே கிடைக்கவில்லை. இப்பொழுதுதான் ஒரு வேலை கிடைத்தது. ஆனால் அந்த வேலையில் எனக்கு மேலதிகாரியாக இருப்பவர் சரியான சிடுமூஞ்சியாக இருக்கிறார். சிறு தவறு செய்தாலும் உடனே கோபப்பட்டு வார்த்தைகளை நெருப்பென கொட்டிவிடுகிறார். என்னால் அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து வேலை செய்ய முடியவில்லை. அதனால் நான் வேலையை விட்டுவிடலாம் என நினைக்கிறேன் என்றான். இளைஞன் கூறியதை கேட்ட குரு சிறிது நேரம் அமைதி காத்தார். மெதுவாக இளைஞனிடம் வேலையை விட்டுவிடலாமா அல்லது வேண்டாமா என்பதை 3 மாதங்கள் கழித்து முடிவு செய்யலாம். அதற்கு முன் உனக்கு ஒரு வேலை கொடுக்கிறேன். நீ நாளை முதல் அந்த மேலதிகாரியை உன் நண்பராக பார். அவரிடம் உள்ள நல்ல விஷயத்தை மட்டும் கவனி. அதை ஒரு முறையேனும் பாராட்டி விடுவதை வழக்கமாக்கிக் கொள். அப்படி பாராட்டுவதற்காக அந்த மேலதிகாரியிடம் இருக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை மட்டும் கவனமாக உற்று நோக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பாராட்டு என வைத்துக்கொள். 3 மாதங்கள் கழிந்த பின் மீண்டும் வந்து என்னை பார் என்று கூறி அந்த இளைஞனை அனுப்பி வைத்தார் குரு. மறுநாள் வழக்கம் போல் இளைஞன் வேலைக்கு சென்றான். மேலதிகாரியுடன் பேசும்போது அவர் அணிந்திருந்த ஆடை நன்றாக இருந்ததால் உங்களுடைய ஆடை தேர்வு நன்றாக இருக்கிறது என பாராட்டினான். மறுநாள் மேலதிகாரி அந்த இளைஞனிடம் கடிதம் ஒன்றை கொடுத்து அதை டைப் செய்து எடுத்து வருமாறு கூறினார். அந்த கடிதத்தை டைப் செய்யும்போது அதன் ஆங்கில நடை நன்றாக இருப்பதை கவனித்த இளைஞன் அவரிடம் மீண்டும் கடிதத்தை கொடுக்கும்போது இக்கடிதத்தில் எழுதியுள்ள ஆங்கில நடை நன்றாக இருக்கிறது என பாராட்டினான். இப்படியாகவே தொடர்ந்து 3 மாதங்கள் கழிந்தன. அந்த இளைஞன் மீண்டும் குருவை சந்தித்த போது அவர் கேட்டார், இப்பொழுது நீ என்ன முடிவு செய்திருக்கிறாய்? வேலையை விட்டுவிடலாமா என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞனோ, வேண்டாம், நான் இப்பொழுது மேலதிகாரியுடைய தனிப்பட்ட உதவியாளராக பதவி உயர்வு பெற்றுவிட்டேன். நீங்கள் கூறுவதை நான் பின்பற்ற ஆரம்பித்ததில் இருந்து அவரிடம் இருக்கும் நேர்மறையான விஷயங்கள் மட்டுமே என்னுடைய பார்வைக்குப்பட்டது. அதனால் இப்பொழுது வேலையை விட்டுவிடும் எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை என்று கூறினான். நண்பர்களே, மற்றவர்களின் தவறை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமது மனப்போராட்டம் நின்று விடுகிறது. நம் மனப்போராட்டம் நின்ற பிறகு மற்றவர்களிடம் உள்ள நல்ல குணங்களை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. அவர்களின் நல்ல குணங்களை சுட்டிக்காட்டுவதன் மூலம் நம் எதிரி கூட நாளடைவில் நம்மை நண்பராக பார்க்கத் தொடங்குகிறார்கள்.